வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான சூப்பரான ஒரு ஆயில் பெயிண்டிங் எஃபெக்டில் சிம்பிளாக அப்படியே ஃபோட்டோ எடிட் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூகுள் ஜெமினி அப்ளிகேஷன் வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் ஜெமினி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த நேரோ பண்ணான அந்த வெப் வந்து ஓப்பன் ஆகும். கீழே ஆஸ்கே ஜெமினின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாம் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ அந்த இடத்துல காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்புறமா கப்பல், ஸோ யார் வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. கீழே பாருங்கள் ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நல்லா கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி, பேக்ரவுண்டில் எதுவும் மற்ற பீப்புள்ஸ் எதுவும் இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட் வந்து உங்களது மட்டும் ஃபோக்கஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் அது கன்வெர்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு சூப்பராக வந்து இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலுக்கு இப்போ தான் யாரோ ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ இந்த மாதிரி போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் கப்புள்ஸாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண மாட்டி கொஞ்சம் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி கீழே சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆயில் பெயிண்டிங் எஃபெக்டில் உங்கள் ஃபோட்டோ இருக்குது அப்படின்றது தெரியும். அந்த ஃபோட்டோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவுக்கு மேலே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் ஒரு வேளை இல்லை அப்படின்னா ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், டவுன்லோட் இமேஜின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலுக்கு அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.